கனமழை காரணமாக தூத்துக்குடியில் 20,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்கள் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் இன்று வரை பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இதன் விளைவாக உப்பு உற்பத்தி கேள்விக்குறியாகி இருப்பதுடன் இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார், கருவைக்குளம், வெள்ளப்பட்டி, எம்ஜிஆர் நகர், முத்தையாபுரம், ஆறுமுகநெறி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தியானது நடைபெற்று வருகிறது. இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 50,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் சராசரியாக ஆண்டுக்கு 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தியானது மாநிலத்துக்குள்ளாகவும் நாட்டின் பிற மாநிலத்துக்கும் ஏற்றுமதியானது செய்யப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக உப்பளங்கள் நீரில் மூழ்கியதால் உப்பு உற்பத்தியானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். தொடர் மழையின் காரணமாக தற்பொழுது பல தொழிலாளர்களும் இன்று வேலை இழந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டும் மழை சீரான இடைவெளியில் பெய்யாததால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டு தமிழகத்தின் தேவைக்காக மற்ற மாநிலங்களில் இருந்து உப்பு இறக்குமதியானது செய்யப்பட்ட ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டும் தொடர் மழையால் உற்பத்தியானது கடுமையாக பாதிக்கப்பட்டு உப்பு தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வுக்கான ஒரு அபாயம் இருப்பதாகவே உப்பளத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உப்பு தொழிலை நம்பி தொழிலாளர்கள் மழையின் காரணமாக வேலையை இழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை அவங்க வச்சிருக்காங்க. மழைக்கால நிவாரணத்தை தற்போதைய தொகையிலிருந்து 10,000 ரூபாய் உயர்த்தி இந்த உப்பு தொழிலாளர்களுக்கு அரசு வழங்க வேண்டும் என்று முக்கியமான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் இன்று வேலை இழந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மீண்டும் நாளையும் உப்பு உற்பத்தியானது பாதிக்கப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக பல தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana அட்டாண்டலம் near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.